எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்க்க போகிறது அகப்பொருள் தான். அகப்பொருள் இலக்கணம் பார்க்க போகிறோம். அதில் கருப்பொருட்கள் மொத்தம் 13 பார்க்க போகிறோம். அந்த கருப்பொருட்கள் 13 எதெல்லாம் அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம முல்லைக்கு பார்த்துட்டோம். அதே நேரத்தில் மருத நிலத்துக்கு நம்ம என்ன செஞ்சிட்டோம், அந்த கருப்பொருட்களை எப்படி எளிமையாக கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு. இன்னைக்கு பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெய்தல். நெய்தல் நிலத்தில் உள்ள கருப்பொருளை நம்ம எப்படி எளிமையாக கண்டுபிடிக்கலாம் அதை தான் நம்ம இப்போ செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். நெய்தல்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெய்தல்னா கடலும் கடல் சார்ந்த இடமும். இதுதான் என்னது நெய்தல். அந்த கடல் பகுதி எங்கெல்லாம் இருக்கோ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், நெய்தல்னு சொல்கிறோம். இப்போ இந்த நெய்தல்ல உள்ள கருப்பொருளை எளிமையாக கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கெல்லாம் மீன் வருதோ அது நெய்தல் தான். ஏன்னா நெய்தல்னா கடல், கடல்ல இருக்கக்கூடியது என்னது மீன். அடுத்து உப்பு எங்கே தான் எடுக்கிறோம், நம்ம கடலில் தான் எடுக்கிறோம் தானே. அப்போ இந்த உப்புங்கிற எங்கெல்லாம் வந்திருக்கோ அது நெய்தல் நிலத்தில் உள்ள கருப்பொருள். அடுத்து நெய்தல் அப்படிங்கிற வார்த்தை எங்கே வந்திருக்குன்னு பார்க்கணும். அதுவும் என்னதுதான், நெய்தல் நிலத்தில் உள்ள கருப்பொருள். அடுத்த கடல், நெய்தல்னாலே கடலும் கடல் சார்ந்த இடமும். அப்போ கடலுங்கிற வார்த்தை வந்துச்சா, அப்படி வந்தால் அது நெய்தல் நிலத்தில் உள்ள கருப்பொருள். இப்போ பாருங்க, இந்த மீனுங்கிற வார்த்தை இந்தா வந்திருக்குது. மீன் வந்திருக்குதா, மீன் வந்து. அப்போ மீனுங்கிற வார்த்தை வந்தாலே அது நெய்தல் நிலத்தில் உள்ள கருப்பொருள் தான். இப்போ பாருங்க, மீனுங்கிறது என்னது, மீன் உப்புக்கு பெற்ற பொருள். மீன் உப்புக்கு பெற்ற பொருள். அடுத்தது மீன் கோட்பறை, மீன் பிடித்தல், இதெல்லாம் நெய்தல் நிலத்தில் உள்ள கருப்பொருள். மீன் உப்புக்கு பெற்ற பொருள் இது என்னது பார்த்தீங்கன்னா அவங்களோட உணவு. இது மீன் சாப்பிடுவாங்களா இல்லையா, அவங்களோட உணவு. அப்போ நெய்தல் நிலத்தில் உள்ள உணவு என்னது, மீன் உப்புக்கு பெற்ற பொருள். மீன் கோட்பறை அப்படி சொல்லும்போது நெய்தல் நிலத்தில் உள்ள பறைக்கு என்ன பேரு, மீன் கோட்பறை. நெய்தல்ல உள்ள பறைக்கு என்ன பேரு, மீன் கோட்பறை. அடுத்தது பாருங்க, மீன் பிடித்தல், இது ஒரு தொழில். அப்போ நெய்தல்ல உள்ள தொழில் என்னது, மீன் பிடித்தல். இதுதான் நெய்தல்ல உள்ள தொழில். உப்புங்கிற வார்த்தை வந்தாலே அது நெய்தல் நிலத்துல உள்ள கருப்பொருள். சரியா, உப்பு விளைவித்தல் இது நெய்தல் நிலத்துல உள்ள தொழில். அடுத்தது பாருங்க, நெய்தல், இது நெய்தல் நிலத்துல உள்ள பூக்கு தான் பேர் என்னது, நெய்தல் பூ. அதுக்கு அடுத்தது கடலுங்கிற வார்த்தை வந்திருக்கு, கடலுங்கிற வார்த்தை வந்திருக்குது. அப்ப கடற்காகம், இது நெய்தல் நிலத்துல உள்ள பறவை. கடற்காகம் என்னது, நெய்தல் நிலத்துல உள்ள பறவை. சரியா, பறவை. அதுக்கு அடுத்தது கீழே 2 எழுதியிருக்க பாருங்க, முதலை சுறா. இந்த முதலை எங்க கிடக்கும், கடல்ல தான் கிடக்கும். சொரா எங்க கிடக்கும், கடல்ல தான் கிடக்கும். அப்ப இந்த 2 கடல்ல கிடக்கிறதுனால இது நெய்தல் நிலத்துல உள்ள விலங்கு. எல்லாருக்கும் புரியும் நினைக்கிறேன்.